உங்களுக்கு இதில் அந்த மாதிரி புரியல வேணாம் அப்படின்னா, இது செயல்படுத்தப்பட்டது 2010 திமுக ஆட்சி, அங்கே இருந்து காங்கிரஸ் ஆட்சி. அப்போவே நீங்கள் சொல்லி இந்த மாதிரி வேணான்னு சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. தேவை என்பது அவ்வப்போது ஏற்படுகிறது தான். நீங்க 10 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தேவை இல்லை, இப்ப அந்த தேவை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நிதியமைச்சர் என்ன மாதிரியான வார்த்தைகளை பிரயோகித்தாரோ அதே வார்த்தைகளையே தொடர்ந்து பிரயோகிக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இன்னைக்கு நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது சொன்னாரு, தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு இன்னல் நேர்ந்தால் நெடுங்குன்றும் தூளாகும்னாரு. போன பட்ஜெட்ல இதை சொல்லல, இந்த பட்ஜெட்ல இதை சொன்னாரு. ஏன்னா தமிழனுக்கு தொண்டு செய்கிற தமிழனுக்கு இடையூறு வருது. அந்த இடையூறு நெடுங்குண்டு என்றாலும் அது தூளாக்குவோம். இதுதான் எங்கள் தமிழ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற பாடம்ங்கிறது இன்னைக்கு சொல்றாரு. ஏன் அன்னைக்கு சொல்லல இன்னைக்கு சொல்றீங்கன்னு நீங்க கேட்பீங்களா? கேட்க முடியுமா? முதல்ல நீங்க எப்படி சொல்றீங்க? அதாவது இறையாண்மை சார், ஒரு விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு புரிகிற மொழியில் நீங்கள் பேசிக் கொள்கிறீர்கள், எனக்கு புரிகிற மொழியில் நான் பேசிக் கொள்கிறேன். இது என்னுடைய மாநிலத்துக்கான பட்ஜெட், இது என்னுடைய மாநிலத்துக்கான சர்வே. நான் எனக்கு என்ன மொழி புரியுமோ அந்த மொழியில நான் பேசுறேன். ஒண்ணு வேணாம், நான் சிம்பிளா சொல்றேன். நீங்க கடைகோடி கிராமத்துக்கு இந்த சிம்பிள் எடுத்துட்டு போங்க. இவங்க இவங்க வெளியிட்டாங்கல்ல லட்சணிய, இது என்னன்னு நீங்க கேளுங்க, மக்கள்கிட்ட காட்டுங்க. இது ரூபாய்க்கான லட்சணைன்னு மக்கள் சொல்லிட்டாங்கன்னா நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். இன்னைக்கு மல்லிகை கடையில ரூன்னு போட்டு தானே எழுதுறான், இந்த லட்சணையை போட்டு எழுதுறானா? நீங்க சொல்லுங்க. மல்லிகை கடைகள்ல இன்னைக்கு நம்ம பொருள் வாங்குறோம்ல, மளிகை கடையில எப்படி சார் எழுதுறாங்க? ரூ 112, ரூ 120, இப்படித்தானே சார் எழுதுறாங்க. அப்போ வழக்கு மொழியில என்ன இருக்கோ அதை சொல்லணும்ன்ற முடிவுக்கு வந்திருக்கோம். இன்னொன்னு நான் கேட்கவா, இது அரசியலானா? ஆமா, அரசியல் தான். நீ எரியறல்ல, உனக்கு எரிச்சல் உண்டாவது இல்ல, அந்த எரிச்சல் உண்டாக்குறது தான் இப்ப எங்களுக்கு வேலை.